அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீங்கள், தபவு தாபியீங்கள், அன்னாரை மறுமை நாள் வரை பின்பற்றக்கூடிய முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் சலாத்தும் சலவாத்தும் உண்டாகட்டும். என்றும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் அல்லாஹு தஆலாவுக்கு அஞ்சி பயந்து அவன் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை முடிந்தளவு பின்பற்றி ஒழுகுமாறும், எவற்றையெல்லாம் தவிந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை முழுதுமாக தவிந்து கொள்ளுமாறும், தக்வா செய்து அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவிலே ஜுல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களாகிய மிகவும் சிறப்புக்குரிய அந்த நாட்கள் பற்றியும் அதிலே எங்களால் செய்ய முடியுமான சில அமல்களை உங்களோடு ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு விரும்புகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே இருக்கக்கூடிய நாட்களிலே மிகச்சிறந்த நாட்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கின்றார்கள். துல்ஹஜ் முதல் 10 நாள் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் இலங்கையிலே நாளை அல்லது நாளை மறுதினம் ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த நாட்கள் ஒவ்வொன்றும் புனிதமானது, மகத்துவமானது. அதை போன்று வேறொரு நாட்கள் உலகத்தில் இல்லை. அல்லாஹ் படைத்த நாட்களிலே மிகவும் சிறப்புக்கும் அவனுக்கு விருப்பத்துக்கும் உரிய நாட்கள். எனவே அந்த நாட்களை நாங்கள் வீணாக்கக்கூடாது, பால்படுத்தி கொள்ளக்கூடாது, பயன்படுத்த வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு அமல்களிலே, சாலிஹான அமல்களிலே ஈடுபட்டு எங்களுடைய அந்த காலத்தை மிகவும் பெருமதிமிக்க வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுத்தி நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று முதலில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதம் அதன் சிறப்பு, அதன் மகிமை பற்றி பார்ப்பதற்கு முன்பு உண்மையிலேயே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய கடமை, அதனோடு தொடர்ந்த கிரியைகள் எல்லாம் சிறப்புக்குரியதாக இருப்பதற்கு ஒரு நபியும் அவருடைய குடும்பமும் ஞாபகப்படுத்தப்படுகின்றது. அவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல தியாகங்களை செய்தார்கள், பல அர்ப்பணங்களை செய்தார்கள். அவர்கள் பல சோதனைகளுக்கு அல்லாஹு தஆலா உட்படுத்திய பொழுது அதிலே மிகவும் சிறப்பாக வெற்றி பெற்று தேறினார்கள் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு குறிப்பிடுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை, தன்னுடைய பச்சிளம் பாலகனை, நீண்ட நெடுங்காலமாக ஒரு குழந்தையை வேண்டிக் கொண்டிருந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தான். அவர்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த பாலகனையும் தனது மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவிலே கொண்டு குடியமர்த்துகின்றார்கள். அந்த இடத்திலே மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கவில்லை, பயிர் பச்சைகள் இருக்கவில்லை, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. அது பற்றி அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அதனை பிரஸ்தாபிக்கின்றான். அல்லாஹ்விடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி தர்ஐன். அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சூரத் இப்ராஹிமிலே 37வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய
பச்சிலம் பாலகனையும் மனைவியையும் குடியமர்த்திவிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கின்ற பொழுது, நான் எனது குடும்பத்தை இங்கே தட்டன் தனியாக எந்த பயிர் பச்சையும் இல்லாத ஒரு பூமியிலே விட்டுவிட்டு வருகின்றேன் என்று அவர்கள் நினைவு கூறுகின்றார்கள். உண்மையிலேயே மனித சஞ்சாரமற்ற, எத்தகைய பாதுகாப்பும் இல்லாத ஒரு பாலைவன பூமியிலே, தெரியாத ஒரு இடத்திலே அவர்கள் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு வருவதென்றால், குடும்பத்தை பிரிந்து வருவதென்றால் அது எவ்வளவு உள்ளத்துக்கு துயரமான ஒரு நிகழ்வு. இருந்தாலும் அந்த சோதனைக்கு உட்பட்டார்கள். அங்கே அவர்கள் அர்ப்பணங்கள் செய்தார்கள். ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைக்கு அடிபணிந்து அதை நிறைவேற்றினார்கள். இத்தகைய மிகப்பெரிய அர்ப்பணம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமைதான் ஹஜ்ஜுடைய கடமை. அத்தகைய சிறப்பான அந்த தியாகங்களை கொண்ட நாட்களைத்தான் நாங்கள் எதிர்நோக்க இருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குழந்தையை அறுத்து பலியிடுவதற்கு அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு முற்பட்டார்கள். எங்கள் எல்லோருக்கும் அந்த சம்பவம் தெரியும். ஒரு குழந்தையை தன்னுடைய கையால் அறுப்பதற்குரிய அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் அதற்கு அடிபணிந்தார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு தியாகம். ஆனால் அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை கொடுத்தான். அந்த தியாகத்தை எல்லாம் ஞாபகப்படுத்துகின்ற காலம்தான் இந்த 10 நாட்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் அவர்களுடைய குழந்தை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்களால் நிறைந்த பல பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்திலே முதல் 10 உலகத்திலே சிறந்த நாட்களாக இருக்கின்றது என்பதை நாங்கள் காணுகின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி அந்த பாலைவனத்திலே அவர்களை தனியாக விட்டுவிட்டு திரும்பி செல்லுகின்ற பொழுது, எங்களோடு யாரை விட்டு செல்லுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் அளிக்கவில்லை. 3 முறை கேட்டார்கள், பதில் அளிக்கவில்லை. ஒன்று, அவர்களுக்கு அந்த நேரத்திலே மிகவும் மனக்கஷ்டம் ஒன்று இருந்தது. அவர்களை திரும்பி பார்க்கக்கூட முடியாத ஒரு மனோநிலை இருந்தது. தன்னுடைய பச்சிலம் பாலகன் மனைவி தட்டன் தனியாக ஒரு பாலைவனத்திலே விட்டுவிட்டு செல்கின்றோம். அக்கம் பக்கத்திலே யாரும் இல்லை, சுற்றி வர மனித சஞ்சாரமே இல்லை, பாதுகாப்பும் இல்லை. அந்த இடத்திலே அவர்கள் விட்டுவிட்டு செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே மனைவியுடைய கேள்வி, எங்களை யாரிடம் விட்டு செல்கின்றீர்கள்? எதை நம்பி இங்கே விட்டுவிட்டு செல்கின்றீர்கள்? யாரை நம்பி இங்கே எங்களை தனியாக விட்டுவிட்டு செல்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லவில்லை. அவர்கள் திரும்பி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஹாஜரா அம்மையா அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரமா எங்களை இவ்வாறு விட்டுவிட்டு செல்கின்றீர்கள்? அதற்கு கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று வாயால் பதில் சொல்லவில்லை, தலையால் ஆட்டிவிட்டு அப்படியே அவருடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். எவ்வளவு ஒரு அர்ப்பணமான கஷ்டமான ஒரு நிலைமை! அத்தகைய அந்த அர்ப்பணங்களை எல்லாம் செய்த இந்த மாதத்தை நாங்கள் வீணடிக்க கூடாது என்பதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய நாட்களிலே எவ்வளவோ நாட்கள் இருக்கின்றன. வெள்ளிக்கிழமை நாட்களிலே சிறந்த நாட்கள், ரமலான் மாதம் நாட்களிலே மிகவும் சிறந்த ஒரு மாதம், கடைசி 10 மிகவுமே சிறப்புக்குரிய லைலத்துல் கத்ர் என்ற இரவை கொண்ட மாதம். இப்படியாக நாட்களிலே பல சிறப்புகள் இருக்கின்ற பொழுதும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு நாட்களிலே மிகவும் விருப்பமான நாட்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் உகந்த நாட்கள், அமல் செய்வதற்கு, சாலிஹான அமல்கள் செய்வதற்கு விருப்பமுடைய நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களும் என்று சொன்னார்கள் என்றால் அதிலே ஒரு விஷயம் இருக்கின்றது. அந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த நாட்களிலே நடந்த நிகழ்வுகளை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும், அவர்களுடைய சரித்திரத்தை பார்க்க வேண்டும். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியங்களை நாங்கள் மனதிலே எடுக்க வேண்டும். அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் செய்த அர்ப்பணங்கள், அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த சோதனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய அந்த பொறுமை, அத்தனையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அதனை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாட்கள் மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றார்.
அல்லாஹு தஆலா ஒரு நேரத்தை ஒரு காலத்தை சிறப்பாக தெரிவு செய்து தருவது அவனுடைய விருப்பம். அந்த வகையிலே மிகவும் பாக்கியம் பொறிந்த இந்த நாட்களை பற்றி அல் குர்ஆன் சத்தியம் செய்து பேசியிருக்கின்றது. வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று வருகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், 10 இரவு என்று இங்கு குறிப்பிடுவது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள். நாங்கள் அதனை மிக நெருங்கிவிட்டோம், அதனோடு இருக்கின்றோம். எனவே இன்றிலிருந்து அந்த நாட்களிலே நல்ல அமல் செய்வதற்காக நியத்து வைக்க வேண்டும். இன்னொரு சூறாவிலே அல்லாஹு தஆலா வயஸ்குரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், குறிப்பிட்ட அந்த நாட்களிலே அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக என்று வரக்கூடிய வசனத்திலே குறிப்பிட்ட அந்த நாட்கள் என்பது துல்ஹஜ் மாதத்தின் சிறப்புக்குரிய 10 நாட்கள் என்பதை அந்த ஆயத்துக்குரிய விளக்கமாக தப்சீருடைய உலமாக்கள் குறிப்பிடுவார்கள். அல் குர்ஆன் சிலாகித்து கூறியிருக்கின்றது, ஹதீஸ் அதனை மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது. எனவே இந்த நாட்களிலே சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு சிறப்புக்குரிய நாட்கள் என்று சொல்லுகின்றீர்களே, அதிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று சொல்லுகின்றீர்களே, ஜிஹாத் செய்தாலும் கூட அதை விட விருப்பத்துக்குரிய அமலாக அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல் இருக்குமா என்று கேட்ட பொழுது, ஆம், ஜிஹாதை விட இந்த நாட்களிலே சாலிஹான அமல்கள் செய்வதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் ஜிஹாத் செய்வதென்றால் அவனுடைய பொருளை செலவழிக்க வேண்டும், சொத்துக்களை செலவழிக்க வேண்டும், அவனுடைய வாகனத்தை பயன்படுத்த வேண்டும். ஜிஹாதிலே சென்று திரும்பி வருவது நிச்சயமில்லை. அப்படி இருந்தும் கூட அந்த ஜிஹாதையும் விட சிறந்த அமலாக இந்த 10 நாட்களிலும் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அந்த ஹதீஸின் இறுதியிலே ஒரு மனிதன் ஜிஹாதுக்கு சென்று அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று அங்கே அவன் தன்னுடைய சொத்துக்களையும் உயிரையும் இழந்து ஷஹீதானால் அது இந்த நாட்களை விட சிறந்த ஒரு அமலாக இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே மிகவும் பாக்கியம் பொருந்திய, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான, பாவ மன்னிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தின் ஆரம்பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்திலே அரபா தினத்திலே அல்லாஹு தஆலா நரக விடுதலை செய்கின்ற அந்த விடயத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, மா மின் யௌமின் அக்ஸர மின் அன் யுதிகல்லாஹு ஃபீஹி அப்த மினன் நார் மின் யௌமி அரஃபா. அல்லாஹு தஆலா அடியார்கள் மீது இரக்கம் கொண்டு காலத்துக்கு காலம் தன்னுடைய அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான். ரமலான் மாதத்திலே அப்படி ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆனால் அதிகமான மனிதர்களை, அடியார்களை அல்லாஹு தஆலா விடுதலை செய்வது அரபா தினத்தில் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதுவும் இந்த 10 நாட்களில் தான் இருக்கின்றது, இந்த சிறப்புக்குரிய நாளில் தான் இருக்கின்றது. இத்தகைய மகத்துவமிக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய, அவருடைய அர்ப்பணங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய, உயர்ந்த இலக்குகளுக்காக வாழ வேண்டும் என்ற அந்த போதனைகளை தரக்கூடிய மிக முக்கியமான இந்த 10 நாட்களிலே நாங்கள் அதன் ஆரம்பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களை நாங்கள் பால்படுத்தக்கூடாது. அதிலே எத்தகைய அமல்களை செய்யலாம் என்றால் எல்லா வகையான சாலிஹான அமல்களும் செய்யலாம். அன்றாடம் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் இந்த நாட்களிலே விசேடமாக அதற்கு ஒதுக்கி, காலம் ஒதுக்கி, நேரம் ஒதுக்கி, அதற்காக நாங்கள் தனியாக ஒரு நேர சூசி ஒன்றை போட்டுக்கொண்டு இந்த 10 நாட்களையும் அதி கூடுதலான முயற்சி செய்து அதற்காகவே எங்களுடைய நேரங்களை கழித்து அமல் செய்ய வேண்டும் என்பதைத்தான் அல் குர்ஆனும் சுன்னாவும் வேண்டிக் கொண்டிருக்கின்றது. அதனைத்தான் சலஃபு சாலிஹீன்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக செய்து காட்டியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த நாட்களை ஆரம்பிப்பதற்கு முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய முதல் கர்மம் என்னவென்றால் அத்தௌபா, அல்லாஹ்விடம் மீண்டு செல்லுதல். நாங்கள் தினமும் இஸ்திக்ஃபார் செய்கின்றோம், பாவ மன்னிப்பு கோருகின்றோம். ஆனால் இந்த 10 நாளையும் ஆரம்பிக்கின்ற பொழுது முதலாவதாக அல்லாஹ்விடம், அவரிடம் பச்சாதாபப்பட்டு எங்களுடைய பாவங்களை நினைத்து அழுது கண்ணீர் வடித்து கை சேதப்பட்டு அதிலிருந்து விலகி விடுவதாக உறுதி அளித்து விட்டு இந்த நாட்களுக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டும். தௌபா என்று செல்வது உண்மையிலே நாங்கள் அல்லாஹ்விடம் மீண்டு செல்லுதல், எங்களுடைய தவறுகளை சீர் செய்து இதற்கு பிறகு அதிலே நான் ஈடுபடுவேன் என்ற உறுதி ஒன்றை எடுத்துக்கொண்டு நல்லமல்களின் பக்கம் நாங்கள் எங்களை ஈடுபடுத்துவது. அந்த வகையிலே
தௌபா என்று சொல்லுகின்ற பொழுது விளங்கக்கூடிய வகையிலே ஒரு உதாரணத்தை சொல்லுவதாக இருந்தால், நாங்கள் எங்களுடைய வீட்டிலோ அல்லது எங்களுடைய காரியாலயத்திலோ தினமும் சுத்தம் செய்கின்றோம், கிளீனிங் செய்கின்றோம். ஆனால் சில குறிப்பிட்ட நாட்களிலே மிகப்பெரிய ஒரு சிரமதானம் செய்து முழுமையான ஒரு துப்புரவு செய்வோம். இஸ்திக்பார் என்பது தினசரி செய்யக்கூடிய அந்த துப்புரவு செய்யக்கூடிய பணி. தௌபா என்பது ஒரு பெரிய சிரமதானம் போன்று முழுமையான சுத்திகரிப்பு பணி. அந்த வகையிலே அடிக்கடி மிகச்சிறந்த காலங்கள் எங்களை வந்து அடைகின்றது. இப்பொழுது எங்களுக்கு துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாள் உலகத்திலே மிகச்சிறந்த நாள் வந்திருக்கின்றது. அதிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹு தஆலா ஜிஹாதை விட பெரியதாக மதித்து ஏற்றுக்கொள்கின்றான், அதற்கு கூலி வழங்குகின்றான். எனவே அந்த 10 நாளைக்கும் நுழைவதற்கு முன்பு நாங்கள் தௌபா கேட்டு பாவ மன்னிப்பு கேட்டு எங்களுடைய சகோதரர்கள் எங்களுக்கு ஏதாவது செய்திருந்தால் அவர்களை மறந்து மன்னித்து சுமூகமாக சகோதரர்களாக மாறி இந்த மாதத்துக்குள்ளே தூய்மையான இல்லத்தோடு சலீமான இல்லத்தோடு யாரை பற்றியும் எந்த குறைபாடும் மனதிலே இல்லாமல் இந்த 10 நாட்களுக்கும் நாங்கள் அமல் செய்வதாக நியத்து வைத்துக் கொண்டு பிரவேசிக்கின்ற ஒரு தருணமாக இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் அந்த எண்ணத்தோடு ஒரு தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் மீள வேண்டும், சீர் செய்து கொள்ள வேண்டும். பாவத்தை விட்டு அல்லாஹ்விடம் அழுது தொழுது கெஞ்சி மன்றாடி மன்னிப்பு கேட்டு எங்களை சீர் செய்து கொண்டு தொடர்ந்து நாங்கள் நன்மையின் பக்கம் செய்வதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தித்த வண்ணம் இந்த மாதத்திலே நுழைவதனூடாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த பாக்கியம் பொருந்திய நாட்களிலே சிறந்த அமல்களை செய்வதற்கும் அதற்கான கூலியை தருவதற்கும் தௌஃபீக் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையிலே இந்த மாதத்திலே செய்யக்கூடிய மிக முக்கியமான இன்னும் சில அமல்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். ஒன்று நோன்பு. இந்த மாதத்தின் முதல் 10 விரும்பின வகையில் உங்களுக்கு நோன்பு பிடிக்க வேண்டும். நோன்பு என்பது ஒரு சுன்னத்தான அமல். ரமலான் மாதத்தை தவிர்ந்த ஏனைய நோன்புகளிலே மிகவும் சிறப்புக்குரிய நோன்பு எங்களுக்கு தெரியும், முஹர்ரமுடைய நோன்பு. இதே இந்த 10 நாட்களிலே மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நோன்பு 9வது நாள் அரஃபா தினத்திலே பிடிக்கக்கூடிய நோன்பு. அரஃபாவுடைய நோன்பை பிடிப்பதனூடாக 2 வருடங்களின் பாவ மன்னிப்பு கிடைக்கின்றது. முந்தின வருடத்தின் பாவமும் பிந்தின வருடத்தின் பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த மாதத்திலே நோன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. அந்த வகையிலே எங்களுடைய எண்ணம், எங்களுடைய உள்ளம், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய உறுப்புகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு நோன்பு பயிற்சி அளிக்கின்றது. அந்த வகையிலே இந்த முதல் 10 நாளிலே அரஃபாவுடைய நோன்பை நோற்பது போன்று ஏனைய தினங்களிலும் நோன்பு வைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கின்ற பொழுது மிகச்சிறந்த அல்லாஹ்வின் விருப்பத்துக்குரிய நாட்களிலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜிஹாதை விட அல்லாஹு தஆலா பெரிதாக மதிக்கக்கூடிய அமலாக எங்களிடமிருந்து அதனை ஏற்றுக்கொள்வான். எனவே இந்த நாட்களிலே அதிகம் நோன்பு பிடிப்பதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொள்ள வேண்டும். நோன்பு அது அல்லாஹ் தான் கூலி தருகின்றான். அது நரகத்திலிருந்து தூரமாக்கின்றது, அது உள்ளத்தை சீர்படுத்துகின்றது, அது தூய்மையை ஏற்படுத்துகின்றது, அது இஹ்லாஸோடு அமல் செய்வதற்கு வழிகாட்டுகின்றது. எனவே அந்த நோன்பை நாங்கள் இந்த 10 நாளிலும் விசேட முக்கியத்துவம் ஒன்று கொடுத்து அதிகமாக நோன்பு பிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த நாட்களிலே செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களில் ஒன்றுதான் தக்பீர், தஹ்லீல், தஹ்மீத். தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் சொல்லக்கூடிய அந்த தக்பீர், தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமா, தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய திக்ர், தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ். அப்போ சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற அந்த தஸ்பீஹை அதிகம் நாங்கள் செய்ய வேண்டும். கூடுதலாக தக்பீர் சொல்ல வேண்டும். இந்த 10 நாட்களும் தக்பீர் செல்வதற்கு மிகவும் உகந்த நாட்கள். அல்லாஹ் அதிலே திக்ர் செய்வதை விரும்புகின்றான். அந்த 10 நாட்களிலும் திக்ர் செய்வதற்காகத்தான் அந்த திக்ரை செய்து பலனை அடைய வேண்டும் என்று அல் குர்ஆனும் எங்களுக்கு சொல்லுகின்றது. அந்த வகையிலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் அவர்களோடு இருக்கின்ற தோழர்களையும் கூட்டிக் கொண்டு மினா பகுதியிலே தக்பீர் செல்வார்கள். மினா எங்கும் அதிரக்கூடிய அளவுக்கு அவருடைய தக்பீர் முழக்கம் இருக்கும். அந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதிகமாக
இந்த காலப்பகுதியிலே தக்பீர் சொல்ல வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வை துதிக்க வேண்டும். அல்லாஹ் தான் பெரியவர் என்ற அந்த எண்ணம் எங்கள் உள்ளத்திலே வர வேண்டும். நாங்கள் எவ்வளவுதான் கட்டுத்தேர்ந்திருந்தாலும் கூட நாம் பெற்ற அறிவை விட அல்லாஹ் பெரியவன். நாம் எவ்வளவுதான் அல்லாஹ்வை பற்றி படித்து தெரிந்திருந்தாலும் கூட நான் தெரிந்ததை விட அல்லாஹ் பெரியவன். நாங்கள் என்ன செய்தாலும் அதை விட அல்லாஹ் பெரியவன். அல்லாஹ் கபீர், அல்லாஹு தஆலா மிக பெரியவன். ரப்பக ஃபகப்பிர், உம்முடைய இரட்சகனை நீர் பெரியவனாக காண்பீராக என்று சூரத்துல் முத்தஸிர் சொல்லுகின்றது. எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் எத்தகைய சூழலிலும் அல்லாஹு தஆலா அனைத்தையும் விட மகத்தானவன், பெரியவன் என்ற உள்ளத்திலே அந்த உணர்வு வர வேண்டும். அதற்கு மிக சந்தர்ப்பம், மிக பொருத்தமான ஒரு காலமாக இந்த முதல் 10 நாட்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்கள். அமல்கள் செய்வதிலே அல்லாஹு தஆலா மிக விருப்பமாக இருக்கின்றான். அதிலே செய்யக்கூடிய அமலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக சொல்லி காட்டியது தக்பீர் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த திக்ரை சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ் என்ற அந்த திக்ரை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இந்த தருணங்களிலே மிகவும் எளிமையான இந்த அமல்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகம் எந்த நேரமும் நாங்கள் திக்ர் செய்ய வேண்டப்பட்டவர்களாக இருக்கின்றோம். வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையிலே திக்ர் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த 10 நாட்களிலும் அந்த திக்ரை அதிகமாக செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அந்த வகையிலே திக்ர் செய்வதிலே, தக்பீர் சொல்லுவதிலே, தஹ்மீத் அல்லாஹ்வை புகழ்வதிலே கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்று தொழுகை, அன்றாடம் செய்யக்கூடிய கடமையான தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுவதில் நாங்கள் மிக கூடுதலான கரிசனை இந்த நாட்களிலே கொடுக்க வேண்டும். அதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், அமல்களிலே மிகச்சிறந்த அமல் எது என்று கேட்டப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உரிய நேரத்தில் தொழுவதாகும் என்று குறிப்பிட்டார்கள். நாளை மறுமையிலே விசாரணையிலே எங்களுடைய முதலாவது அந்த கேள்வி தொழுகை பற்றியதாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே தொழுகையை நாங்கள் நேமமாக தொழுது வருவது போல இந்த 10 நாட்களிலும் குறைவிடாமல் ஜமாத்தோடு முடிந்தால் தொழுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல்லது உரிய நேரத்தில் அந்த வக்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ஆவணி செய்ய வேண்டும். சுன்னத்தான தொழுகைகளை அதனோடு சேர்த்து கொள்ள வேண்டும். முன்பின் சுன்னத்துக்களை தொழுகின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஒருவர் 5 கால தொழுகையின் முன்பின் சுன்னத்தான 12 ரகாத்துக்களையும் தொழுதால் அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 10 நாட்களிலும் 10 மாளிகைகளை கட்டுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். மிகவும் இலகுவான எளிமையான விடயங்கள், நாங்கள் மறந்திருக்கக்கூடிய விடயங்கள் இந்த 10 நாட்களிலே அதற்கு பயன்படுத்த வேண்டும். லுஹாவுடைய நேரத்திலே 2 ரகாத் தொழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அவன் உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்களுக்கும் சதகா கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு மூட்டுக்கும் நாங்கள் எப்படி சதகா கொடுப்பது என்று சஹாபாக்கள் அங்கலாய்த்த பொழுது அதற்கு பகரமாக லுஹாவுடைய 2 ரகாத்துக்களும் சமனாகும் என்று சொன்னார்கள். 2 ரகாத் தொழுவதனூடாக எங்களுடைய அந்த கடனை நாங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். அதே போன்று தஹஜ்ஜுடைய தொழுகை மிக முக்கியமான, அல்லாஹு தஆலா இறங்கி வந்து எங்களிடம் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். நாங்கள் அந்த நேரத்தை இந்த 10 நாட்களிலும் விசேடமாக பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் என்றும் இருக்க வேண்டிய தொழுகையாக இருந்தாலும் கூட குறிப்பாக இதிலே ஒரு பயிற்சிவிட்டை எடுத்து அதனோடு தொடர்ந்து நாங்கள் தொழுவதற்கு பழகிக் கொள்ளலாம். தஹஜ்ஜத்துக்கு மிக முக்கியத்துவம் ஒன்று கொடுத்து இந்த 10 நாட்களையும் அதை உயிர்ப்பிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாட்கள். அல்லாஹு தஆலா ஜிஹாதை விட சிறந்த அமலாக ஏனைய அமல்களை பார்க்கக்கூடிய நாட்கள். மகிமை மிக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகங்களை, அர்ப்பணங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய மாதம். இந்த மாதத்திலே தொழுகை இருக்கின்றது, நோன்பு இருக்கின்றது, ஹஜ் இருக்கின்றது, உலஹியா என்ற வணக்கம் இருக்கின்றது. எல்லா அமல்களும் ஒன்று சேர்ந்த ஒரு நாட்களாகத்தான் இந்த 10 நாட்களும் அமைந்திருக்கின்றன. எனவேதான் அது மிகவும் சிறப்புக்குரிய நாளாக இருக்கின்றது. அறிஞர்கள் சொல்லுவார்கள், இந்த முதல் 10 நாட்களும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களிலும் பகல் பொழுது மிகவுமே சிறப்புக்குரியது. எனவே பகல் பொழுதை நாங்கள் வீணடிக்க கூடாது. ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாளின் இரவு பொழுது மிகவும் சிறப்புக்குரியது. ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கின்ற பொழுது ரமலான் கடைசி 10 இரவுகள் மிகச்சிறந்தது.
இந்த துல்ஹஜ் மாதத்தின் பகல் 10 பொழுதுகளும் மிகச் சிறந்தது என்று அறிஞர்கள் கருத்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த வகையிலே இந்த நாட்களை நாங்கள் மிகவும் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் வளமையாக குர்ஆன் ஓதி வருகின்றோம். இந்த 10 நாட்களிலும் முடியுமாக இருந்தால் ஒரு நாளைக்கு 3 ஜுஸு குர்ஆன் ஓதினால் ஒரு குர்ஆனை தமாம் செய்யலாம். அதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். முடியாவிட்டால் ஒரு பகுதியாவது தொடர்ந்து நாங்கள் இந்த மாதத்திலே ஓதிக்கொண்டு வர வேண்டும். மிக சிறப்பான அந்த நாட்களை நாங்கள் வீணடிக்கக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாளிலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு அமல் என்னவென்றால், நாங்கள் மறந்திருப்போம் அல்லது செய்வோம் அல்லது அலட்சியமாக இருப்போம். ஆனால் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய இன்னொரு அமல், எங்களுடைய குடல் வாஜனங்கள் என்று சொல்லக்கூடிய இனபந்துக்களை, இரத்த உறவுகளை சேர்ந்து நடத்த எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு தொடர்பான அமல், என்றும் எங்களோட வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய ஒரு விடயம். எங்களுடைய உறவினர்களை சேர்ந்து நடக்க வேண்டும், அவர்களை கவனிக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும், நல்லுறவு பேண வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பிலிருந்தே இந்த அமலை மிகவும் பேணுதலாக நடத்தி செய்து வந்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி வந்த நேரத்திலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து கொண்டிருந்த நேரத்திலே, வியர்த்து கொண்டு வந்த நேரத்திலே, எனக்கு ஏதோ நடந்து விட்டதென்று என்னவென்று தெரியாது, நான் மரணிக்கப் போகின்றேனோ என்று பயந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவருடைய மனைவி சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு அப்படி எதுவும் நடக்காது, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை சேர்ந்து நடக்கின்றீர்கள், உறவினர்களை சேர்ந்து நடக்கின்றீர்கள், துன்பத்தில் உதவுகின்றீர்கள், அனர்த்தம் வருகின்ற பொழுது அதற்கு நீங்கள் நிவாரண உதவி செய்வதற்காக கை கொடுக்கின்றீர்கள் என்று அவர்களுடைய சமூக சேவையை தான் பட்டியலிட்டு காட்டினார்கள். அதிலே மிக முக்கியமாக குடும்பத்தை, உறவினர்களை சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே உறவினர்களை சேர்ந்து நடப்பதில் மிக கவனமாக இருந்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ஜாசி மன்னிடத்திலே இஸ்லாத்தை முன்வைத்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களிலிருந்து ஒரு தூதர் வந்தார், நாங்கள் மரணித்த அந்த பிராணிகளை சாப்பிட்டு கொண்டிருந்தோம், மானக்கேடான பாவங்களை செய்து கொண்டிருந்தோம், மிக மோசமான மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதனாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிலிருந்தே வந்தார், எங்களுக்கு அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குமாறு கட்டளையிட்டார்கள், இனபந்துக்களை சேர்ந்து நடக்குமாறு வழிகாட்டினார்கள் என்று அந்த இஸ்லாத்தை முன்வைக்கின்ற நேரத்திலே ஆரம்ப கட்டத்திலே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ஜாசி மன்னனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை போதிக்கின்றார்கள் என்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது அதிலே சொன்ன ஒரு விடயம், இனபந்துக்களை சேர்ந்து நடக்க வேண்டும். எங்களுடைய தாயின் பக்கம், எங்களுடைய தந்தையின் பக்கம் உள்ள அந்த இரத்த உறவுகளோடு நாங்கள் இணைந்து நடக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனபந்துக்களை சேர்ந்து நடப்பது பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, சில்மன் கதஅக, உன்னை துண்டித்து நடந்த உறவினோடு சேர்ந்து நட என்று சொன்னார்கள். எங்களோடு உறவினர்கள் சேர்ந்து நடக்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் பதிலாக சேர்ந்து நடப்பது உறவினர்களை சேர்ந்து நடப்பது அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களை துண்டித்து நாங்கள் சேர்ந்து நடந்தாலும் வெட்டி விட்டு எங்களை தூரமாகின்ற உறவினர்களோடு சேர்ந்து நடவுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். நாங்கள் உறவினர்களோடு சேர்ந்து நடந்தால் எங்களுக்கு துன்பம் செய்கின்றார்கள், நோவினை செய்கின்றார்கள், மனம் புண்படக்கூடிய வகையிலே நடந்து கொள்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன செய்வதென்று கேட்ட பொழுது தொடர்ந்து நீங்கள் அப்படியே நடந்து கொள்ளுங்கள், உறவை பேணி கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தருவான். உறவை பேணி நடப்பதால் எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் ஏற்படுகின்றது, எங்களுடைய ரிஸ்கிலே பரக்கத் ஏற்படுகின்றது, நாளை மறுமையிலே தப்பிச் செல்லக்கூடிய வழி இருக்கின்றது. இனபந்து என்பது அல்லாஹ்வுடைய அரிசோடு தொடர்பட்டிருக்கின்றது. யார் என்னை சேர்ந்து நடக்கின்றானோ நான் அவனை சேர்ந்து நடக்கின்றேன் என்று சொல்லுகின்றது. எனவே உறவுகளை சந்திப்பது என்றும் இருக்க வேண்டிய ஒரு அமல். இந்த 10 நாட்களிலும் அதை நாங்கள் மிக விசேஷமான ஒரு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மகத்துவமிக்க இந்த நாட்களிலே எங்களால் முடியுமான எல்லா நற்காரியங்களையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு தான் சில விடயங்களை இங்கே ஞாபகப்படுத்தினேன். அதே போன்று இந்த நாட்களிலே
ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தரக்கூடிய, உம்ராவுடைய நன்மையை தரக்கூடிய, ஹஜ்ஜி பூர்ணமாக செய்தால் அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய அந்த கூலியை முழுமையாக பெறக்கூடிய சில அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னார்கள். அதனையும் உங்களோடு ஞாபகப்படுத்துவதற்கு விரும்புகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளி வாசலுக்கு வந்து ஜமாத்தோடு தொழுகைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது, பர்லான தொழுகைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹு தாலா முழுமையாக ஒரு ஹஜ்ஜாஜிக்கு கொடுக்கக்கூடிய சவாபை தருகின்றான். எவ்வளவு எளிமையான ஒரு விஷயம்! இந்த 10 நாட்களிலே நாங்கள் அதற்கு பயிற்சி எடுக்கலாம். மன் ஹரஜ மின் பைத்திஹி முத்தஹீரன் இலா ஸலாத்தின் மக்தூபத்தின் ஃபஅஜ்ருஹு கஅஜ்ரில் ஹாஜில் முஹ்ரிம். உழுவெடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிலிருந்து கடமையான தொழுகையை தொழுவதற்கு யார் பள்ளிவாசலுக்கு வருகின்றாரோ அவருக்கு ஹஜ்ஜி செய்த அந்த ஹஜ்ஜாஜுடைய நன்மை கிடைக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே சுபஹு தொழுகை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு சூரியன் உதிக்கும் வரை பள்ளிவாசலிலே அவ்வாறே அமர்ந்து கொண்டிருந்து அதற்கு பிறகு 2 ரகாத் இஷ்ராக் தொழுகையை தொழுதுவிட்டு சொல்லுகின்றாரோ அவருக்கு பூர்ணமான ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மை இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவைகள் சஹீஹான ஹதீஸ்கள். இவைகள் ஹதீஸ் வல்லுநர்கள் எல்லோரும் சஹீஹான ஹதீஸ் என்று குறிப்பிட்ட ஹதீஸ்கள், மிகவும் எளிமையான நன்மைகளை பெற்று தரக்கூடிய விடயங்கள். இந்த 10 நாட்களிலும் அதற்காக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு தடவை சஹாபாக்களில் இருக்கக்கூடிய வறியவர்கள், ஏழைகள் ரசூலுல்லாவிடம் போய் முறைப்பட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் தொழுகின்றோம், நோன்பு பிடிக்கின்றோம், பணக்காரர்களும் அதை செய்கின்றார்கள், ஆனால் அவர்கள் ஹஜ்ஜி செய்கின்றார்கள், அவர்கள் ஜிஹாதுக்கு செய்கின்றார்கள், அவர்கள் ஜகாத் கொடுக்கின்றார்கள், அவர்கள் சதகா செய்கின்றார்கள், எங்களை விட எவ்வளவோ அமல்கள் செய்கின்றார்கள், இதெல்லாம் இந்த அமல்கள் எல்லாம் செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு இல்லையே என்று ஏழைகள் ரசூலுல்லாவிடம் போய் முறைப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அந்த நன்மை அதைவிட யாராலும் செய்ய முடியாத ஒரு நன்மையையும் நான் அறிவித்து தரட்டுமா? அதுதான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு மோதக்கூடிய அந்த சுன்னத்தான துஆ திக்ர்களை நீங்கள் ஓதி வாருங்கள், அதுக்கார்களை ஓதி வாருங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்ற அந்த துஆ, அல்லாஹ் அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த துஆக்கள், அதை தொடர்ந்து வரக்கூடிய கலிமாக்களை நீங்கள் தொடர்ந்து ஓதி வாருங்கள். அது மேலே சொன்ன அந்த பணக்காரர்கள் செய்யக்கூடிய ஹஜ், உம்ரா, சதகா, ஜகாத் அத்தனை அமல்களையும் விட, ஜிஹாதுக்கு போகக்கூடிய அமல்களையும் விட பாக்கியம் நிறைந்த அமல்களை கொண்டு வந்து தரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை ஹசன் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளியிலே தவாப் செய்து கொண்டிருந்தார்கள், காபத்துல்லாவை வலம் வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சகோதரன் வந்து ஹசன் ரலியல்லாஹுவிடம், எனக்கு ஒரு தேவை இருக்கின்றது, அதற்காக நீங்கள் வர வேண்டும், ஒருவரிடம் வந்து பேசி அதனை கதைத்து அந்த தேவையை முடித்து தர வேண்டும் என்று சொன்ன பொழுது, தவாப் செய்து கொண்டிருந்த ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் தவாப்பை இடையிலே நிறுத்திவிட்டு அவரோடு வெளியே சென்று அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக போனார்கள். அப்பொழுது இதை பார்த்த இன்னொரு தோழர் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இந்த இல்லத்திலே, அவனுடைய வீட்டிலே தவாப் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதை இடைமறித்து விட்டு ஒரு நண்பனுடைய தேவைக்காக நீங்கள் சென்றீர்களே என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனுடைய தேவைக்காக இப்படியான இந்த வணக்கத்தை விட்டு செல்வதை விட அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு நன்மையை தருவான், கூலியை தருவான், ஹஜ்ஜுடைய அந்த நன்மையை தருவான் என்று அந்த ஹசன் ரலியல்லாஹு குறிப்பிட்டார்கள். அப்பொழுது அதை குறிப்பிட்டு அவர்கள் சொன்னார்கள், நான் ஹஜ்ஜையும் செய்து விட்டேன், உம்ராவையும் செய்து விட்டேன், தவாஃபையும் நிறைவேற்றி விட்டேன் என்று குறிப்பிட்டார்கள். அதனுடைய பொருள் என்னவென்றால், அந்த மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக உதவி செய்து அந்த மனிதன் விருப்பப்புரிய திருப்திப்படக்கூடிய வகையில் அதை நிறைவேற்றினேன், ஹஜ்ஜும் உம்ராவுடைய கூலி எனக்கு கிடைத்தது. நான் அவனுடைய தேவைக்காக போய் அதனை நிறைவேற்ற முடியாவிட்டாலும் கூட உம்ராவுடைய நன்மையை தருவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சகோதரனுடைய தேவைக்காக நாங்கள் எங்களுடைய நேரத்தை கொடுப்பது
ஒரு ஹஜ் செய்யக்கூடிய அமலை நன்மையை தரக்கூடியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 10 நாட்களிலும் அதற்கு நாங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். எத்தனையோ சகோதரர்கள் எவ்வளவோ தேவைகளை தெரியாமல் இருப்பார்கள், அல்லது அவர்களுக்கு நாங்கள் கொஞ்சம் உற்சாகம் கொடுத்தால் அதனை அழகாக செய்து விடுவார்கள். அப்படியாக அவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது, அவர்களோடு நடந்து செல்கின்ற பொழுது எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய நன்மையை தருகின்றான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். மனிதர்களுடைய தேவைகள் மனிதர்கள் கவனம் எடுக்க வேண்டும். உண்மையிலேயே வணக்க வழிபாடுகள் என்பது 50 கடமைகளை செய்வது மாத்திரமல்ல, எங்களுடைய சகோதரர்களின் தேவைகளிலே கருணை செலுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த வகையிலே மிக அழகான முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மகத்தான நாட்களை கழிப்பதற்காக வழிகாட்டியிருக்கின்றார்கள். சலஃபு சாலிஹ்கள் அதை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்களிலே வீணடிக்காமல், அதனை வீணாக கழிக்காமல், அதன் இரவுகளையும் சிறப்பாக கழிப்போம், பகல் பொழுதையும் அல்லாஹ்வுக்கு உகப்பான முறையிலே கழிப்போம். அதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் பாலிப்பானாக. எங்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிப்பானாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. பலஸ்தீனிலே கஷ்டப்படுகின்ற அந்த துயரப்படுகின்ற மக்களுக்கு அல்லாஹு தாலா உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். யா அல்லாஹ், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களின் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. அநியாயப்பட்ட அவர்களுக்கு நீதி வழங்குவாயாக. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அழகான நீதி, அந்த வெற்றியின் மூலம் உலக முஸ்லிம்களின் உள்ளத்திலே கண்குளிர்ச்சி ஏற்படுத்தி விடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.